அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மது போதையில் 4 பேர் கொண்ட கும்பலால் திமுக கவுன்சிலர் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மண்டை உடைந்து சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் திமுக கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு வருவதாக அண்மை செய்தியானது பார்த்து வருகிறோம். சங்கரன் கோவிலில் மது போதையில் 4 பேர் கொண்ட கும்பலால் திமுக கவுன்சிலரின் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. திமுக 5வது வார்டு கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் என்பவர் மீது மது போதையில் இந்த தாக்குதல் சம்பவமானது நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம் கிருஷ்ணகுமார், இந்த தாக்குதல் காரணம் என்ன, விவரங்கள்? சங்கரன் கோவில் மது போதையில் 4 பேர் கொண்ட கும்பலால் திமுக கவுன்சிலரின் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. திமுக 5வது வார்டு கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் என்பவர் மீது மது போதையில் தாக்குதல் சம்பவமானது நடந்திருக்கிறது. மண்டை உடைந்து சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் திமுக கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம் கிருஷ்ணகுமார், விவரங்கள்? வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே டாஸ்மார்க் செயல்பட்டு வருகிறது. இதன் அருகே திமுக கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் என்பவர் கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் சிக்கன் போன்ற பொருட்களை வாங்க வந்த ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் பொருட்களை வாங்கிவிட்டு பணம் ஏதும் கொடுக்காமல் தகராறில் ஈடுபட்டுள்ளது. இதை அறிந்த கடை உரிமையாளரும் 5வது வார்டு கவுன்சிலருமான ராஜா ஆறுமுகம் சம்பவ இடத்தில் போய் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த நிலையில் கையில் வைத்திருந்த பாட்டிலால் ராஜா ஆறுமுகத்தை தலையில் ஓங்கி அடித்ததில் மண்டை உடைந்தது. இரத்த வெள்ளத்தில் சங்கரன்கோயில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் சங்கரன்கோயில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே சிறிது நேரம் பரபரப்பு, ஒரு பதட்டம் நிலவி வருகிறது. தற்போது காவல்துறையினர் அங்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.